இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெற்று அறிவிப்புகளை திமுக அரசு வெளியிடாது என்றும் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் 2465 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், நிதி நெருக்கடியிலும் தமிழக அரசு குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் நாள் ஒன்றிற்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் தென் சென்னையில் 9 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் எனவும், மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் வடசென்னை மக்கள் பயன்பெறுவதாகவும் தெரிவித்தார். சென்னையில் மேம்பாலம் உள்ளிட்ட பல கட்டமைப்புகள் திமுக ஆட்சியில்தான் உருவானது எனவும், சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெற்று அறிவிப்புகளை திமுக அரசு வெளியிடாது என்றும் கூறினார். நீரின்றி அமையாது உலகு. இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலைக்கு சொல்லிட முடியாது. அதனாலதான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலையும் 100 கோடி ரூபாயிலான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம். சென்னை மாநகர மக்களோட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருது. இதை சிறப்பாகவும் விரைவாகவும் அமைச்சர் கே நேரு அவர்கள் செஞ்சு காட்டுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வெற்று அறிவிப்புகளை வெளியிடுகிற அரசு கிடையாது. திட்டங்களை நிறைவேற்றி சென்னையோட தாக்கத்தை தீர்க்கிற அரசு.